தளபதி விஜயோடைய கடைசி படமான ஜனநாயகன் இந்த படத்தை எப்படியா கொண்டாடி தீர்த்தணும்பா அப்படின்னு கொண்டாட்டத்தில் இருந்த ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அடியா வந்து விழுந்தது தான் இந்த படத்தோடைய தேதி தள்ளி போனது. சென்சார் போர்ட் சைட்லேருந்து இந்த படத்துக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கிறதுனால ஜனநாயகன் படத்தை கரெக்டாக 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அப்போ கூட சரி படம் இப்போ ரிலீஸ் ஆகலை, ஆனால் கூடி சீக்கிரம் ரிலீஸ் ஆகிடும், அப்புறம் நம்ம செலிப்ரேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷத்தோடையும் ஒரு நம்பிக்கையோட தான் இருந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ நாள் ஆக ஆக இந்த படம் ரிலீஸ் ஆகிடும்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பத்திலையும் ஒரு பயத்திலையுமே இருந்துகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஜனநாயகன் படத்துக்கும் சென்சார் போர்டுக்கும் இடையில இருக்க பிரச்சனை கோர்ட்டு கேஸ் அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் கரூர் ஸ்டாம்பைடு இஷ்யூ பற்றி சிபிஐ என்கொயரி டெல்லியில் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு நம்ம தளபதி விஜய் அவர்கள் போயிட்டு வந்துகிட்டு இருக்காரு. ஸோ இது ரெண்டுமே அட் அ டயத்தில் மாற்றி நடக்கிறது. இது எல்லா விஷயத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க தளபதி விஜய் அவர்கள் சந்தோஷமா தைரியமா இருக்கிற மாதிரி இருந்தாலும் அவர் மனசுல அவர் கஷ்டப்படுறாரா இல்லையா, கவலைப்படுறாரா இல்லையான்னு தெரியல. ஆனா அதெல்லாம் பார்க்குற ஒரு ஃபேனா ஒரு ரசிகனா நமக்கு ரொம்பவே கஷ்டத்தையும் ரொம்ப கவலையும் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஜனநாயகன் படத்துக்கும் சென்சார் போர்டுக்கும் இடையில இருக்க பிரச்சனை இன்னைக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல தலைமை நீதிபதி அவர்கள் முன்னாடி இந்த கேஸ்க்கான விசாரணை அப்படிங்கிறது நடத்தப்பட்டிருக்கு. இதில் கேவின் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க, சென்சார் போர்ட் சைட்லேருந்து என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க சொல்லியிருந்தாங்க, இந்த விசாரணைக்கு அப்புறம் நீதிபதியோட முடிவு என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஸ்பாட்லைட் தமிழ் சேனல் அப்படிங்கிறது முழுக்க சினிமா பற்றின ஒரு சேனல் தான் இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம சினிமாவை தாண்டி அரசியல் ரீதியாக ஒரு சில விஷயங்களை கவனிக்க வேண்டிய விஷயமா இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் லாஸ்ட் வரைக்கும் பேசியிருக்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. நீங்கள் பார்த்துருக்க ஸ்பாட்லைட் தமிழ் சேனல், நான் உங்கள் தர்ஷன். ஜனநாயகன் படத்துக்கும் சென்சார் போர்டுக்கு என்னென்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்குமே தெரியும். சென்சார் போர்டுக்கு படத்தை அனுப்பியும் அதுக்கான சர்டிஃபிகேட்டை கொடுக்கல. சர்டிஃபிகேட் கொடுக்காதனால கேவின் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கோர்ட்டில் கேஸ் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த கேஸோட முடிவு என்ன வந்துச்சுன்னா படம் ரிலீஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி வந்துருந்துச்சு. ஆனால் அது சென்சார் போர்டு சைட்லேருந்து அவங்க ஏற்றுக்கல. அதுக்கப்புறம் அவங்க மேல்முறையீடு பண்ணியிருந்தாங்க. இந்த கேஸோட தீர்ப்பு 21ஆம் தேதி தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் கேவின் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருந்தாங்க. அதுக்கப்புறமா அதையும் அவங்க எடுத்துக்கல. திரும்ப இங்கே மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கே வந்திருக்காங்க. இப்போ இதுக்கான விசாரணை அப்படிங்கிறது நடந்திருக்கு. இதில் என்னென்ன விஷயங்களாக பேசியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்த கேஸ் ஆரம்பிக்கும் போதே சென்சார் போர்ட் சைடை பார்த்து நீதிபதி அவர்கள் ஒரு சில முக்கியமான கேள்விகளை கேட்குறாரு. அது என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல ஜனநாயகன் படத்தை இந்த சென்சார் போர்ட் சைட்லேருந்து பார்த்தீங்களா, அப்படி பார்த்துனீங்கன்னா இந்த சென்சார் போர்ட் சைட்லேருந்து யார் இந்த படத்தை பார்த்தது, ஒரு படத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற முடிவெடுக்கிற முழு உரிமை யாருக்கிட்ட இருக்குது, இந்த படத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னது யார் அப்படிங்கிற முக்கியமான ஒரு 4 கேள்விகளை கேட்குறாங்க. இவங்க கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் சென்சார் போர்ட் சைட்லேருந்து ஆஜரான அந்த அட்வொகேட் என்னென்ன பதில்கள்லாம் சொல்லியிருக்காரு, அதுக்கு அவர் என்னென்ன ஆர்குமெண்ட்லாம் திரும்பி அவர் வச்சிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது, சென்சார் போர்ட் சைட்லேருந்து ஒரு 5 பேர் கொண்ட குழு ஒருத்தங்க இந்த ஜனநாயகன் படத்தை பார்த்துருக்காங்க. அவங்க இந்த படத்தை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு 14 கட் பண்ணுங்க, இந்த படத்துக்கு யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுக்குறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இவங்களும் 14 கட் பண்ணி எங்களுக்கு படத்தை கொடுத்தாங்க, நாங்கள் யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனால் சடனாக எங்களுக்கு மும்பை ஹெட் ஆஃபீஸ்லேருந்து இந்த படத்தோட சர்டிஃபிகேட்டை ப்ரொவைட் பண்ணாதீங்க, இந்த படத்தை ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்புங்க, அதுக்கப்புறம் தான் இந்த படத்துக்கு என்ன சர்டிஃபிகேட் கொடுக்கணும், இந்த படத்தை வேறு ஏதாவது கட்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு ஆர்டர் வந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த படத்தை நாங்கள் வந்து சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது இன்னும் வரைக்கும் கொடுக்காம இருந்துகிட்ருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. இன்னமும் குறிப்பாக சொல்ல போனோம்னா, ஜனநாயகன் படத்தோட தயாரிப்பு நிறுவனம் இந்த மாதிரி ஒரு கேஸை போட்டதுனால தான் இந்த படத்துக்கு இன்ன வரைக்கும் எங்களால் சர்டிஃபிகேட்டை கொடுக்க முடியல. ஒருவேளை அவங்க அந்த நேரத்தில் கேஸ் போடாமல் இருந்தால் ரிவைசிங் கமிட்டிக்கு நாங்கள் படத்தை அமைச்சிருப்போம், அவங்களும் பார்த்து முடிச்சு இந்த படத்துக்கு இன்னும் சர்டிஃபிகேட்டை கொடுத்துருப்பாங்க. இந்த அளவுக்கு டிலேக்கு காரணமே இந்த கேஸ் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்புகிற அளவுக்கு இந்த படத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் காட்டியிருக்காங்க, இந்த படத்தில் என்னென்ன விஷயம் தப்பாக இருக்குது அப்படின்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் இந்தியன் ஆர்மி சம்மந்தப்பட்ட ஒரு சில காட்சிகள் அப்படிங்கிறது வருது. ஸோ அதுக்கு ஆர்மியை பற்றி நல்ல நாலேஜ் இருக்க ஒருத்தர், ஆர்மியில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிற ஒருத்தர் அந்த ரிவைசிங் கமிட்டியில் இருப்பார். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் அரசியல் ரீதியாகவும் மத ரீதியாகவும் ஒரு சில விஷயங்களை பற்றி பேசியிருக்காங்க. அது பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் ரிவைசிங் கமிட்டியை ஃபார்ம் பண்ணி திரும்பவும் இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு சென்சார் போர்டுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறதையும் அவங்க தெளிவுபடுத்திருக்காங்க. இதெல்லாம் போன கேஸில் ஏன் சொல்லலை அப்படின்னு கேட்டதுக்கு, இதெல்லாம் போன கேஸில் எங்களை சொல்கிற அளவுக்கு எங்களுக்கு டைம் கொடுக்கல, பதில் மனு தாக்கல் பண்ணுறது கூட எங்களுக்கு கால அவகாசம் கொடுக்காதனால தான் இதெல்லாம் எங்களால் சொல்ல முடியாமல் போயிடுச்சு, அவங்களும் சடனாக தீர்ப்பு அறிவிச்சிட்டாங்க. இது மாதிரி அவங்க சைடு ஆர்குமெண்ட்டை அவங்க இப்போ சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு பதிலாக கேவிஎன் ப்ரொடக்ஷன் இவங்க சைட்லேருந்து ஆஜரான அந்த அட்வொகேட் அவர் என்னென்ன பேசியிருக்காரு அப்படின்னா, டிசம்பர் 25 உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்ததாகவும் அதனால தான் இந்த படத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அது எங்ககிட்ட ப்ரொடக்ஷன் சைடில் நீங்கள் எப்போ சொன்னீங்க, ஜனவரி 5ஆம் தேதி. இந்த இடையில இத்தனை நாள் கேப் எதுக்கு, அதில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேள்வியில் எடுத்து வச்சிருக்காங்க. அந்த முதல் முறையாக அந்த படத்தை பார்த்தா அந்த 5 பேரில் யாரோ ஒருத்தர் ஹெட் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் ஹெட் ஆஃபீஸ்லேருந்து எங்களுக்கு ஆர்டர் வந்து இந்த படத்தை சர்டிஃபிகேட் கொடுக்காம நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அப்படி இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்தது யார், அந்த கம்ப்ளைண்ட்டில் அப்படி என்ன இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க.
சப்போஸ் இந்த படத்தை நாங்கள் திரும்பவும் ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்புகிறோம் அப்படின்னு இருந்தாலும் நீங்கள் என்ன எங்ககிட்ட கேட்குறீங்க, அந்த 14 கட் பண்ண அந்த படத்தை எங்களுக்கு அனுப்பாதீங்க, அதுக்கு முன்னாடி அந்த 14 கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த படத்தை எங்களுக்கு அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ இதுலேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, ஏற்கனவே இந்த படத்துலேருந்து நீக்கப்பட்ட ஒரு காட்சியிலேருந்து இருக்கிற பிரச்சனையை திரும்பவும் நீங்கள் எடுத்து இதை பெரிய பிரச்சனையை ஆக்கிட்டு இருக்கீங்க. இன்னமும் சொல்ல போனால் இல்லாத பிரச்சனையை தான் இப்போ நீங்கள் இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த படத்தோட ரிலீஸை தள்ளி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியாக தான் நாங்கள் பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இந்த படத்தை 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இப்போ 20ஆம் தேதி ஆகியும் எங்களால் ரிலீஸ் பண்ண முடியல. ஏற்கனவே இந்த படத்தில் மிகப்பெரிய பட்ஜெட்டை உள்ளே போட்டிருக்கோம். சரியான டயத்தில் ரிலீஸ் பண்ணியிருந்தா இந்த படம் எங்களுக்கு ஒரு லாபகரமான படமாக அமைஞ்சிருக்கும். ஆனால் இந்த டயத்தில் இந்த டைம் டிலே ஆகிறதுனால இந்த ஒரு பிரச்சனையால் நாங்கள் நஷ்டம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஓப்பனாக சொல்லிட்டாங்க. இவங்களோட ஆர்குமெண்ட்லாம் பார்த்துட்டு தலைமை நீதிபதி ப்ரொடக்ஷன் ஹவுஸை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாரு. படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட்டே வாங்காமல் ஒரு படத்தோட ரிலீஸ் டேட்டை நீங்கள் எப்படி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலாம், அப்படி பண்ணுறது உங்களோட தவறு தானே அப்படின்னு கேட்டதுக்கு அவங்களோட பதிலாக என்ன இருந்திருக்கு அப்படின்னா, இப்போ வர எல்லா படங்களுக்குமே சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் வாங்கினதுக்கப்புறம் தான் படத்தை ரிலீஸ் பண்ணுற டேட்டை ரிலீஸ் பண்ணுறாங்களா, அப்படி கிடையவே கிடையாது. எல்லா படங்களுமே ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சில படங்களோட டேட்டை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறாங்க, அதுக்கப்புறம் தான் ஷூட்டிங்கே போகிறாங்க. இது சினிமா பொறுத்த வரைக்கும் ஒரு காமனான விஷயமா இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பதிலாக அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இது மாதிரி 2 சைடாக ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கு. அதை எல்லாத்தையும் கேட்டு முடிச்சு நீதிபதி அவர்கள் கொடுக்குற பதில் என்ன அப்படின்னா, இந்த கேஸோட தீர்ப்பை தள்ளி வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் டேட் என்ன அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணல. இதுக்கு முன்னாடி அந்த கேஸ்லலாம் இப்போ தீர்ப்பு வந்துடும் அப்போ தீர்ப்பு வந்துடும் அப்படிங்கிற எக்ஸாக்டான டேட் நமக்கு தெரியும். ஆனால் இப்போ இதை பொறுத்த வரைக்கும் எப்போ தீர்ப்பு வரப்போகுது அப்படிங்கிறது தெரியல. அப்படியே தீர்ப்பு வந்தாலும் அது யாருக்கு சாதகமாக அமைய போகுது, கேவின் ப்ரொடக்ஷன் சார்ந்து வரப்போதா இல்லை சென்சார் போர்டு சைடுக்கு சார்ந்து வரப்போகுதா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இந்த கேஸ் சென்னை ஹைகோர்ட்டில் மதியம் 12 மணிக்கு ஆரம்பிச்சு ஈவினிங் வரைக்கும் போய்கிட்டு இருந்திருக்கு. ஸோ இவ்வளோ பெரிய ஆர்குமெண்ட்டை நம்ம இந்த வீடியோவில் சுருக்கிலாம் சொல்ல முடியாது. முடிஞ்ச அளவுக்கு அந்த ஆர்குமெண்ட்டில் முக்கியமாக இருந்த பாயிண்ட்ஸ் மட்டும் தான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கி நடந்த இந்த ஓவரால் விசாரணை நம்ம பார்க்கும்போது கேஸ்க்கான ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது கேபிஎன் ப்ரொடக்ஷன் இவங்களுக்கு சாதகமாக தான் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஆனால் ஒரு வேளை சென்சார் போர்டுக்கு சாதகமாக இந்த படத்தை ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்புங்க, அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க தீர்ப்பை சொல்லிட்டாங்கன்னா, ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு கண்டிப்பாக 1 மாதத்துலேருந்து 1.5 மாதம் கண்டிப்பாக ஆகிடும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ரிவைசிங் கமிட்டி அமைச்சு அதுக்கப்புறம் அந்த படம் பார்க்க வைக்கிறதுக்கு 20 to 25 நாள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அப்படி இருக்கும்போது அதுக்கப்புறம் அவங்க படத்தை பார்த்து அதுக்கப்புறம் அவங்க சர்டிஃபிகேட் கொடுத்ததுக்கப்புறம் தான் அந்த படம் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகும். இது எல்லா விஷயத்தையும் நம்ம பார்க்கும்போது இதெல்லாம் சாதாரணமாகவோ இல்லை யதார்த்தமாக நடக்கிற மாதிரி தெரியுதா? இல்லை, ஏதோ ஒரு அரசியல் நோக்கம் இதுக்கு பின்னாடி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. சென்சார் போர்டு ஒரு படத்துக்காக இந்த அளவுக்கு இறங்கி ஒரு படத்தை எதிர்ப்பாங்களா அப்படின்னு நம்மளை யோசிக்க வச்சிருச்சு. ஏன் அப்படின்னா, இந்தியன் சினிமாவில் எத்தனையோ படங்கள் கான்ட்ரவர்சியான படங்கள் நிறைய வந்திருக்கு. மத ரீதியாகவும் சரி, நிறைய இன்ஃபர்மேட்டிவாகவும் சரி, நிறைய விஷயங்கள் கான்ட்ரவர்சி ஆகியிருக்கு. ஆனால் அந்த படம் எல்லாமே சென்சார் போர்டை தாண்டி தேட்டர்ஸ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான், அந்த எதிர்ப்புகள் வந்ததுக்கப்புறம் தான் அந்த படத்தை பற்றி கான்ட்ரவர்சி ஆகும். அப்படி கான்ட்ரவர்சியான படங்கள் ஏராளமான படங்கள் இப்போயும் இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் அப்படி இருக்கும்போது ஜனநாயகன் படத்தில் அப்படி என்ன பெருசாக அவங்க பேசிக்க போகிறாங்க அப்படிங்கிறத அதை யோசிக்க வைக்கிது. இப்போ சென்சார் போர்டு சைட்லேருந்து அவங்க பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது இந்த படத்தை நம்ம எப்படியா நல்ல படமாக கொடுக்கணும், இதில் தப்பான கருத்துக்கள் எதுவும் இருந்துடக்கூடாது அப்படிங்கிற அவங்க இண்டஸ்ட்ரியோட பண்ணுற மாதிரி தெரியல. கண்டிப்பாக இந்த படத்தோட ரிலீஸை தள்ளி வைக்கணும், படத்தோட ரிலீஸை லேட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற இண்டஸ்ட்ரியோட பண்ணுற மாதிரி தெரியுது. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு படத்தை வச்சு இந்த அளவுக்கு அரசியல் பண்ணுறீங்களா அப்படின்னு தான் சொல்ல தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், இந்த கேஸோட ஜட்மெண்ட் என்ன வரப்போகுது, யாருக்கு சாதகமாக வரப்போகுது, அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க தான் போகிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் ஒரு தளபதி ஃபேனாக இருக்கலாம், அவரை பிடிச்சவராக இருக்கலாம், பிடிக்காதவங்க, இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு ஜனநாயகன் படத்தை பற்றி நடக்கிற பிரச்சனையை மட்டும் யோசிச்சு இந்த படத்தை பற்றி வர கான்ட்ரவர்சியை பற்றியும் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நான் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மட்டும் லைக் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னும் நிறைய சினிமா ரிலேட்டட் கண்டென்ட்ஸுக்கு நம்ம ஸ்பாட்லைட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.